இன்றைக்கு வந்து நான் 2 விதமான சம்பல், ஒன்று வந்து இடிக்கிற சம்பல், ஒன்று வந்து சட்னி, பச்சை சட்னி செய்ய போகிறேன். ஸோ முதலாவது இடிக்கிற சம்பலுக்கு வந்து இதில் இந்த உரல் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. ஒரு அளவான வெங்காயம்னு சொன்னால் ஒரு 2 எல்லாத்துக்கும் 35 கிராம் வருது. இதில் சின்ன வெங்காயம் இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. இப்போ இதை முதல் இடிச்சு விடுங்க. இந்த இருக்கு இப்படி அடிச்சிருக்கேன். அடிச்சா பிறகு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. பட் நான் வந்து அரை டீஸ்பூனு கொஞ்சம் கூட சேர்க்குறேன். இதில் வந்து சம்பல் தூள் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து இந்த ரெசிபி வந்து போட்டிருக்கிறேன். என் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதில் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. பட் நான் வந்து இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ இதை இடிச்சு விடுங்க. இந்த இருக்கு இப்படி இடிச்சா பிறகு இதில் வந்து திருவண்ண தேங்காய் இருக்குது 125 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதில் போட்டு இடிச்செடுப்போம். முதல் அரைவாசியை போட்டிருக்கேன். இப்போ இதை இடிச்செடுப்போம். இதில் இருக்கிற மிச்ச தேங்காய் போய் இதில் போட்டு இடிச்செடுப்போம். மிக்ஸ் பண்ணி போட்டு இடிச்சுடுவோம். இந்த சாம்பிளை வந்து நல்லா இடிச்சிருக்குன்னு இப்படி இடிச்சா பிறகு இப்போ நாங்கள் ஒரு செப்பரேட்டான பவுலில் வந்து இறக்கி இருப்போம். இருக்கு இப்படி நான் பிரம்பா இறக்கியிருக்கேன். இறக்குன பிறகு இதில் வந்து பழப்புளி இருக்குது. நான் 15 கிராம் பழப்புளி எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கட்டியாக பிசைஞ்சு வச்சிருக்கிறேன். பிசைஞ்ச அப்புறம் மெஷர் பண்ணி பார்த்தேன்னா சரியா அரை டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கூட வருது. இப்போ இந்த பழப்புளியை இதுக்குள்ள விடுங்க. இந்த கை கழுவி இருக்கிறேன் நான் ஏற்கனவே. இப்போ கையால் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இந்த இருக்கு இப்படி பிசைஞ்சிருக்கு. இனி வந்து பச்சை மிளகா சட்னியை வந்து செய்திருப்போம். இன்றைக்கு வந்து பச்சை மிளகாவில் வந்து சட்னி செய்யறதுக்கு இதில் இந்த கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. ஒரு அளவான வெங்காயம்னா 2 இல்லாட்டி 35 கிராம் இதுலேயும் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. நான் 11 போடுறேன். உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. எல்லாட்டிக்கு 15 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து அரை டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து 2 பீஸ் இஞ்சி இருக்குது. எல்லாட்டிக்கு 8 கிராம் இஞ்சி. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து திருவண்ண தேங்காய் இருக்குது 120 கிராம். இப்போ இதையும் இதில் போடுங்க. எல்லாட்டிக்கும் ஒரு சின்ன பாதி தேங்காய். இதில் வந்து தண்ணி இருக்குது. அரை கப். எல்லாட்டிக்கும் 125 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. தண்ணியும் இப்போ இதில் விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இந்த சட்னியை வந்து நல்லா அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்ச அப்புறம் ஒரு செப்பரேட்டான பவுலில் இறக்கி எடுப்போம். இல்லை வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்கு இந்த சட்னி வந்து இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்கு இந்த பச்சை மிளகா சட்னி செய்திருக்கிறேன். இதில் வந்து இடிச்ச சோப்பு சம்பல் அடிச்சிருக்கிறேன். ஸோ இது 2க்கு வந்து நான் தாளிக்கிறதுக்கு வந்து ஒண்டா வந்து தாளிச்செடுக்க போகிறேன். இப்போ இதை தாளிச்செடுப்பேன். இந்த சட்னிக்கும் சம்பலுக்கும் நான் தாளிக்கிறதுக்கு ஒரு தாச்சி வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். கூட்டி வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது. 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்ச பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது. 1 டீஸ்பூன் கடுகு போட்டு வடிக்க விடுங்க. இந்த கடுகு வந்து இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 1 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது 70 கிராம் வெங்காயம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது 2 காம்பு கருவேப்பிலை. இப்போ இது மிக்ஸ் பண்ணி வதங்க விடுவோம்.
இப்போ ஒரு 2 நிமிஷமாக அதுலேருந்து வதங்கி கொண்டிருக்க, இன்னும் வதங்கணும், நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ ஒரு 3.5 நிமிஷமாக அதுலேருந்து பொரிஞ்சோன்றிருக்கு, இன்னும் வந்து பொரிபடணும். இப்போ சரியாக வந்து 4 நிமிஷமாக இதை நான் மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சோன்றிருக்கிறேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குல்ல, இப்படி வரைக்க இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது, செத்தல் மிளகாய். நான் 2 பெரிய செத்தல் மிளகாய் வந்து இப்படி பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போடுங்க. இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு நான் சரியாக வந்து 1 நிமிஷம் விட்டுருக்கிறேன். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அருக்கு இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு நல்லா மொறுமொருண்டு கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ இதை நேராக வந்து சம்பளுக்கு போடுவோம். இந்த அருக்கு நான் தாளித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 சம்பளுக்கையும் அரைவாசியாக போடுங்க. இதுக்குள்ள 2க்குலேயும் இந்த எண்ணெயோடையே போடுங்க. என்ன அந்த எண்ணெயில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. தாளிச்சு போட்டிருக்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பச்சை சட்னியும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சம்பல் சட்னியும் செய்து முடிஞ்சது.